தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. கம்பேஷனல் அடிப்படையில் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையாமா என்ற ஒரு சட்ட சிக்கல் இருந்துட்டே வந்தது. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமானின் தலைமையில் நாங்கள் இங்கே ஒரு ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு போட்டோம். அதே மாதிரி இன்னும் 2 பெட்டிஷனர் இந்த இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்க இன்னும் பேசுவாங்க. அப்போ இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னா, கம்பேஷன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கும்போது நீங்க இங்க இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நீங்க வயலேட் பண்ணாம கொடுக்கணும். ஏற்கனவே ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் நிறைய கைடன்ஸ் கொடுத்திருக்கு, ரெகுலேஷன் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் நீங்க கம்பேஷன் ஆர்டர் போடணும். அட்வொகேட் ஜெனரல் எதிர்த்தரப்புல ஆஜராகி ஒரு நீண்ட நெடிய ஒரு விவாதம் பண்ணாரு. அப்படி இருந்தாலும் நம்ம கான்ஸ்டிடியூஷனை தூக்கி பிடித்து நம்முடைய ஆர்குமெண்ட்டை கொண்டு போனோம். அதன் பொருட்டு இன்றைக்கு மாண்புகு உயர்நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பு உண்மையிலே தமிழகத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பா இன்னும் வருங்காலத்தில் இருக்கும். இந்த தீர்ப்பை பொறுத்து தான் இன்னும் கம்பேஷன் அடிப்படையில் எந்த அரசு வேலை கொடுக்க தீர்மானிச்சாலும் இந்த தீர்ப்பு தான் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மெயினா என்ன சொன்னாங்களா, இந்த தீர்ப்பில் ஏற்கனவே கம்பேஷன் அடிப்படையில் வாரிசார்கள் கியூப்ல நிக்கிறாங்க. அவங்களையும் தாண்டி நீங்க எப்படி இந்த கம்பேஷன் அடிப்படையில் இப்படி ஒரு ஆர்டர் கொடுப்பீங்க? அது இல்லாம அரசு வாகனங்கள் மோதி இறப்பவருக்கு நீங்க கம்பேஷன் அடிப்படையில் இதே மாதிரி வேலைகளை கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியை வச்சாங்க. அப்போ ஏற்கனவே அரசு தரப்புல என்ன சொன்னாங்களா, ஒரு 4 வழக்குல உதாரணம் காட்டினாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு ஒன்னு லீலாவதி படுகொலை மதுரை மாநகரத்தில், 3 ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய மகனுக்கு வேலை வாய்ப்பு, 4 SC/ST ஆக்ட்ல மற்ற தாழ்த்தப்பட்ட பட்டியலின ஆட்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லி தான் அவங்களுடைய கேஸை கொண்டு போனாங்க. ஆக்சுவலி இதுல என்னன்னா, இந்த 4 கேஸை நீங்க அவங்க ரிலை பண்ணா கூட இந்த கரூர் இன்சிடென்ட் இந்த 4 கேஸுக்குள்ள வருமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அது எங்கேயுமே அவங்க திடமா சொல்லல, ஆமா இதுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லல. இந்த 4 கேஸையும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அது இல்லாம அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கேஸ்ல அது கண்டிப்பா கொடுத்து ஆகணும். ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனோட பிள்ளைகளுக்கு தான் அந்த கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும். வேலையில் இருக்கும்போது இறக்குபவங்களுக்கு தான் அப்படி கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும் விதி இருக்கு. இப்படி இருக்கும்போது அட்வொகேட் ஜெனரல் இப்படியே ஒரு வாதத்தை எடுத்துட்டு போனாரு. நிறைய ஜட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு, வேற ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த கம்பேஷன் ஆர்டர் ஜியோ நம்பர் 554 ரைட்டா 5544 அந்த ஜியோ 544 செட் அசைட் பண்ணிட்டு இந்த ஆர்டர் செல்லாது. அதனால எங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையாவே படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்க இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பா இந்த வழக்குல டிஎன்பிஎஸ்சியும் ஒரு இதா சேர்த்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்களா குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல என்ன சொன்னாங்க? டிஎன்பிஎஸ்சி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே கவுண்டர்ல சொன்ன அதே வார்த்தை தான், எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க பெருசா அதுல பேசவும் இல்லை. பெருசா பேசினது மற்ற ரெஸ்பாண்டன்ட் தான், அட்வொகேட் ஜெனரல் மற்றவங்களுக்காக பேசின. டிஎன்பிஎஸ்சி என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. அந்த ஸ்டெர்லைட் வேலை கொடுத்த பற்றிய இழப்பீடு அது என்ன சொன்னாங்க? ஸ்டெர்லைட் இழப்பீடு என்பது ஒரு அரசுல நடந்த அரசோட மிஸ்டேக். கரூர் இன்சிடென்ட் அப்படி எடுத்துக்க முடியாது. நான் இங்க கமெண்ட் பண்ண விரும்பல. காரணம் சுப்ரீம் கோர்ட்ல அது பெண்டிங்ல இருக்கு. சோ அது அரசோட மிஸ்டேக்கா இல்ல தனிநபர் மிஸ்டேக்கா இல்ல பிளான் பண்ணி பண்ணாங்களா, அது இனிமேல் தான் முடிவாகும். ஆனா ஒரு தீர்ப்பு கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கக்கூடிய அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இந்த
இந்த உத்தரவினுடைய பின்னணி என்ன, என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் காரணம் காட்டி என்னென்ன காரணங்களை சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த அரசாணையை ரத்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சற்று முன்னர் பேசின வழக்கறிஞர் கூட சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சுய வேலை வாய்ப்பு பயிற்சி வழங்கலாம், திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கலாம். வேலை கொடுக்கறத விட இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு கூடுதல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற பல்வேறு கருத்துக்களை வந்து நீதிமன்றம் முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அரசு தரப்பில் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட இந்த சில சம்பவங்கள் எல்லாம் சுட்டி காட்டி, உதாரணத்துக்கு இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தில் எல்லாத்தையும் சுட்டி காட்டி அவங்களுடைய வாதங்கள் முன் வச்சிருக்கிறாங்க. அரசு வேலை கொடுத்தது சம்பந்தமாகவும் அதையும் இதையும் நீங்க வந்து ஒப்பிட முடியாது அப்படிங்கிற காரணங்கள் இதெல்லாத்தையுமே முன் வச்சு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த அதிரடி உத்தரவை கொடுத்துருக்குறாங்கிறத பார்க்குறோம். கடந்த 10ஆம் தேதி தான் கரூருக்கே நேரடியாக சென்று இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தாருக்கு அந்த அரசு வேலை வழங்கக்கூடிய அந்த அரசாணையை முதலமைச்சர் விஜய் நேரடியாகவே அவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த ஜூலை 10ஆம் தேதியே இது தொடர்பான வழக்கும் விசாரணைக்கு வந்திருந்த போது டிஎன்பிஎஸ்சி கூட இதில் சேர்த்துருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நினைவு இருக்கும். இதில் வந்து அப்போ அந்த அன்றைய தினமே கொடுக்கப்பட்ட ஒரு இடைக்கால உத்தரவில் கூட அவங்க தற்காலிகமான பணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலுமே இருந்தது. இந்த நிலையில தான் இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்கக்கூடிய அரசாணையை ரத்து செஞ்சிருக்கிறாங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம். பாதிக்கப்பட்டவர்களை சுயதொழில் தொடங்குபவர்களாக மாற்றலாம். இது போன்ற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து திறன் மேம்பாடு பயிற்சி வழங்கலாம். இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்லி, அதே போல் அரசு வேலைக்காக எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி விண்ணப்பித்து காத்திருக்கிறவங்க வந்து லட்சக்கணக்கானோர் இருக்கக்கூடிய சூழலில் இது வந்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை பறிச்சிடாதா? இது போன்ற நிறைய கேள்விகளுமே இந்த வாத பிரதிவாதங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி தான் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இது போன்ற ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்கின அந்த அரசாணையை ரத்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.